ஓம் சக்தி. நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டால் அதை நடத்தி காட்டுவேன். எத்தனை தடங்கள் வந்தாலும், எவன் தடுத்து நின்றாலும், எனக்கு பிடிக்கவில்லை என்றால், எனக்கு பிடிக்காத காரியம் நடந்துவிட்டது என்றால் நான் அதை அழித்தே தீருவேன். தங்கப்பிள்ளையே, அதற்காக உடனடியாக யாருக்கும் தண்டனை கொடுக்கவும் மாட்டேன். நான் திருந்துவதற்கான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு கொடுத்துத்தான் தீருவேன். யாராக இருந்தாலும், எத்தனை பெரிய குற்றமாக இருந்தாலும் ஒரு முறை மன்னிப்பு கொடுத்து சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்பேன். திருந்திவிட்டால் அவர்களுக்கு மனமாற நான் ஆசிகள் கொடுத்து விடுவேன். திருந்தாமல் தவறு என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருந்தால் நான் அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இப்போது இன்னும் 7 நாளில் நடக்கப் போகிறது. ஒரு கையை இழக்கப் போவது யார்? எதற்காக? யாருக்காக? எந்த நேரத்தில்? எப்படி? ஏன்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு விடை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த ஆதிபராசக்தி. என்னை மதிக்காமல், என் வாக்கை மதிக்காமல் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே. எதை கேட்பதாக இருந்தாலும் முழுமையாக கேள். அப்போதுதான் என்னையும் நீ மதிப்பதாக நான் ஏற்றுக்கொள்வேன் பிள்ளையே. தள்ளிவிட்டு போனாய் என்றால் இந்த ஆதிபராசக்திக்கு என்ன மதிப்பு இங்கே? உனக்கு நடக்கும் அத்தனை குறைகளையும் என்னிடம் சொல்லித்தான் அழுகிறாய். உனக்கு யார் என்ன செய்துவிட்டு போனாலும் என்னிடம் முறையிட்டு கண்ணீர் விடுகிறாய். இதையெல்லாம் பார்த்துவிட்டு நானும் பொறுமையாகவே இருந்தேன் என்றால் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை வீண்டானே. அதையெல்லாம் சரி செய்து அதற்குண்டான நேரத்தை எல்லாம் வகுத்து செய்துவிடலாம் என்று வரும்போது தடையை நீயே கொடுத்தும் விடுகிறாய். என்னுடைய வாக்கை உன் கைகளால் தள்ளிவிட்டு போய் உன் மனதில் நம்பிக்கை இல்லை என்பதை நீயே காட்டியும் விடுகிறாய். பிறகு எப்படி உன் துரோகிக்கு உனக்கு செய்த செய்வினைக்கும் பதிலடி கொடுக்க முடியும் சொல்? அவன் வாழ்ந்துதானே இருப்பான். பிறகு அவனை வாழ வைப்பதும் நீதானே. நீதானே அவனை தூக்கியும் விடுகிறாய். இது எல்லாம் நீ மாற்றினால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினையும் உன்னை விட்டு அகலும் என் பிள்ளையே. நான் சொல்வது வேண்டுமானால் உனக்கு இப்போது விளையாட்டாக இருக்கலாம். என்னடா இப்படி சொல்கிறாரே தாய், இது நடக்குமோ நடக்காதோ என்ற அவநம்பிக்கையும் இருக்கலாம். முதலில் உன்னை அழிப்பது உன் செய்வினை அல்ல, உன் அவநம்பிக்கைதான் என்பதை நீ தீர்மானித்துக் கொள்ளிப்போது. உன் மனதில் அவநம்பிக்கை இருக்கிறது என்று தெரிந்துதான் அந்த செய்வினையே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பலனும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிள்ளையே, உன் அவநம்பிக்கையை எடுத்து போடு. தெய்வத்தின் மீதான இருக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே எப்போதும். உனக்கு தீங்குகள் நிறைய நடக்கிறது. உன்னால் தாங்க முடியாத அளவு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கிறது. வாழ்வதை விட சாவதே மேல் என்று உன் மனம் நினைக்கிறது. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று நீ யோசித்து விடாதே. முடிவு காலம் வந்துவிட்டது என்று முடிவெடுத்துக்கொள். உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகளுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. எவன் உனக்கு செய்வினை செய்தானோ அவனுடைய கைகளைத்தான் நான் அறுக்க வந்திருக்கிறேன். இப்போது கையை இழந்து முடமாக நிற்கப் போகிறான் உனக்கு தீவினைகள் நினைத்த உன் துரோகி. உன் கண் முன்னால் இது நடக்கப் போகிறது. உனக்கு இது தெரிய போகிறது. உனக்கு இது தெரியும் நேரம் உன் நல்ல நேரமாக மாறப்போகிறது. பிள்ளையே, என் வார்த்தையில் இருக்கும் ஒவ்வொரு சத்தியத்தையும் உணர்ந்த என் பிள்ளைக்கு தெரியும் இது நடக்கும் என்று. இது நடக்கும் என்று நம்பும் என் பிள்ளைகளுக்கு கட்டாயம் இது நடந்தே தீரும். என் வாக்கு பொய்க்காது. என்னுடைய வாக்கு பொய்க்கும் நேரம் நானே உன்னை தேடி வரமாட்டேன் பிள்ளையே. இன்று வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் நம்பிக்கையை என்னிடத்தில் காட்டு. உன்னிடத்தில் கையேந்தி காணிக்கை கேட்கிறேன் என்பதற்காக என்னை ஏளனமாக நினைத்து விடாதே. உன்னிடத்தில் இருந்து பெறும் ஒவ்வொரு காணிக்கையும் உன் வாழ்க்கைக்கு உறுதியளிக்கும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது. நம்பிக்கையோடு காணிக்கை கொடுத்து இன்னும் 7 நாள் பொறுத்திரு. 7வது நாள் நடக்கப் போகும் என்னுடைய ஆட்டத்தின் விளைவு அவன் கைகளை இழப்பான்.
இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம். உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.